வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்சூரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியில் இருக்கிற எல்ஐசி புதுசாக இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான டேர்ம் பிளான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா எல்ஐசியோட யுவா டேர்ம். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் ரீசெண்டாக இப்போ ஒரு 2 months ஆகுது ரிலீஸ் ஆகி. ஸோ இது எந்த வகையான பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பியூரான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுங்க. ஓகேங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டேர்ம் இன்சூரன்ஸோட அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நம்ம இல்லாதப்போ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தொகை இழப்பீடாக கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபினான்ஷியலாக எந்தவித பேர்டனும் அனுபவிக்காமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுவும் எல்ஐசியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இப்போ இருக்கிற இந்த யுவா டேர்ம் ரொம்ப 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 அதாவது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மிங்க அது. சரிங்களா? ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரீமியம்ஸ்க்கு ஹையர் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 350 ரூபா மாதம் கட்டினா போதும் ஒரு 50 லட்ச ரூபா கவரேஜ் இதில் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 700 ரூபா கட்டினா போதும் ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் இதில் நமக்கு கவரேஜ் இருக்குங்க. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மற்ற கம்பெனிஸை விட இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் இதில் என்னென்னா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரைட்ஸ் ஃபார் உமன். ஆல்ரெடி எல்லா கம்பெனிலுமே இது பண்ணிகிட்ருக்காங்க டேர்ம் இன்சூரன்ஸில். அதாவது மென்னை விட விமனுக்கு ப்ரீமியம் ஆல்வேஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஓகேங்களா? அப்போ விமனுக்கு இந்த யுவா டேர்மில் கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சம்மர்ஷூட் அதிகமாக போக போக ப்ரீமியமில் தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஒரு சில பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஒரு 2 கோடி ரூபா இல்லை 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சு சம்மர்ஷூட் அப்படின்னா ரிபேட் கொடுக்குறாங்க, தள்ளுபடி கொடுக்குறாங்க ப்ரீமியம்லேருந்து. ஸோ அந்த பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று லெவல் சம்மர்ஷூட் இருக்குது, இன்னொன்று இன்க்ரீசிங் சம்மர்ஷூட் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் நம்ம என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அப்போது இதில் என்னென்ன கீ ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெவல் சம்மர்ஷூட் அண்ட் இன்க்ரீசிங் சம்மர்ஷூட் இதில் 2த்தில் என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெவல் சம்மர்ஷூட்னா என்ன அப்படின்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம், அதாவது பாலிசி காலம் ஃபுல்லாகவே உங்களோட சம்மர்ஷூட் ஒரே மாதிரியாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 வருஷம் எடுத்துருக்கீங்கன்னா அந்த 30 வருஷமும் 1 கோடி ரூபாய் தாங்க இருக்கும் சம்மர்ஷூட். ஓகேங்களா? ஸோ அப்படியே லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும். அதுதான் லெவல் சம்மர்ஷூட். அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் சம்மர்ஷூட் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இதில் சம்மர்ஷூட் ஒரு பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 கோடி ரூபாய் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது 1 கோடியே 10 லட்சம் ஆகும். 6 வருஷத்துக்கு அப்புறம் அது 1 கோடி 20 லட்சம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சம்மர்ஷூட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சில பர்சன்டேஜ் வச்சு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது இன்க்ரீசிங் சம்மர்ஷூடுங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் ப்ரீமியம் பேமெண்ட்டு எப்படிலாம் கட்டலாம் அப்படின்னா சிங்கிள் ப்ரீமியமும் கட்டலாங்க, ஒரே ப்ரீமியமாகவும் கட்டலாம். இல்லை ரெகுலர் ப்ரீமியம், நான் 30 வருஷத்துக்கு பாலிசி எடுக்கிறேன், நான் 30 வருஷம் ரெகுலராக நான் வருஷம் நான் ப்ரீமியம் கட்டுறனாலும் கட்டிக்கலாம். இல்லை லிமிட்டட் ப்ரீமியமும் இருக்குது. இல்லை லிமிட்டட் ப்ரீமியம் அப்படின்னா நான் ஒரு 30 வருஷம் பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 10 வருஷம் மட்டும் பணம் கட்டிக்கிறேன், இல்லை 15 வருஷம் மட்டும் லிமிட்டடாக பணம் கட்டிக்கிறேன், ஆனால் எனக்கு 30 வருஷம் கவரேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கிள் ப்ரீமியமும் கட்டிக்கலாம், ரெகுலராகவும் கட்டிக்கலாம், இல்லை ஒரு சில பர்டிகுலர் லிமிட்டட் வருஷமும் இதில் கட்டிக்கலாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது பாலிசி டேர்ம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், பாலிசி காலம் எவ்வளோ வேணும், எத்தனை வருஷத்துக்கு நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்ற மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குங்க. அது மாதிரி டெத் பெனிஃபிட் மொத்தமாக தான் கொடுப்பாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க. மொத்தமாகவும் ஒரு பல்க் அமௌண்ட்டும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயும் வாங்கிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹை சம்மர்ஷூட் ரிபேட் அதாவது சம்மர்ஷூட்டில் ரிபேட் பண்ணுவாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மோக்கருக்கும் நான் ஸ்மோக்கருக்கும் வேறு ப்ரீமியம்ங்க. அதாவது பொதுவாகவே ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட் உள்ளவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட ப்ரீமியம் கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ இதில் ஸ்மோக்கருக்கு தனியாக இருக்குது, நான் ஸ்மோக்கருக்கு தனியாக ப்ரீமியம் ரேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி, பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸில் 18 வயசு தாங்க என்ட்ரி ஆக முடியும். ஸோ இதில் மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா 45 வயசில் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இந்த
பாலிசியில் என்ட்ரு ஆக முடியாது. அதுக்கப்புறம் மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி மினிமமாக எந்த வயசில் வாங்கலாம் அப்படின்னா 33 வயசில் வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் 18 வயசில் நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா 15 வருஷம் நம்ம பாலிசி டேர்ம் போட்டோம் அப்படின்னா 33 வயசில் அந்த பாலிசி வந்து மெச்சூர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி 33 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து 75 வருஷம் வரைக்கும் அதில் மெச்சூரிட்டி வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேசிக் சம்மோஷூட்னா என்ன அப்படின்னா, ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொகை தாங்க சம்மோஷூட் சொல்லுவோம். அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொகையாக எவ்வளோ கொடுப்பாங்க, அதுதான் வந்து பேசிக் சம்மோஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மினிமமாக எவ்வளோ பேசிக் சம்மோஷூட் அப்படின்னா 50 லட்ச ரூபாங்க. அதுக்கு கம்மியாக அதில் என்ட்ரு ஆக முடியாது. மினிமம் 50 லட்ச ரூபா, மேக்ஸிமம் 5 கோடி ரூபா வரைக்கும் எடுக்கலாம். பட் 5 கோடி ரூபாய்க்கு மேலேயும் இந்த பாலிசியில் எடுக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங் அப்ரூவல். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களோட வருமானத்தை பொறுத்து, உங்களோட வேலையை பொறுத்து தான் இந்த வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அந்த பேசிக் சம்மோஷூட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 5 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து சம்மோஷூட் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு பார்த்து, உங்களோட இன்கம் ப்ரூஃப் பார்த்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ரெகுலராகவும் கட்டிக்கலாம், லிமிட்டடாகவும் கட்டிக்கலாம், இல்லை சிங்கிள் ப்ரீமியமும் கட்டிக்கலாம். இப்போ லிமிட்டட் ப்ரீமியம் வந்து ஒரு 15 வருஷம் நீங்கள் பாலிசி டேர்ம் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 10 வருஷம் நீங்கள் கட்டிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாலிசி காலம் வந்து மினிமம் வந்து 15 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 40 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மினிமம் 15 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 40 வருஷம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் 15 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 20 வருஷத்துலேருந்து 40 வருஷம் எடுக்கலாங்க. சரிங்களா? லிமிடெட் ப்ரீமியமாக நீங்கள் 15 வருஷம் எடுத்திங்கன்னா மினிமம் நீங்கள் பாலிசி டேர்ம் வந்து 20 வருஷம் எடுக்கணும், மேக்ஸிமம் 40 வருஷம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி மினிமம் ப்ரீமியம் எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. வெறும் 3000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள் ப்ரீமியம் நீங்கள் கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வருஷத்துக்கு, அதாவது மொத்தமாக ஒரே ப்ரீமியம் நாங்கள் கட்டணும் அப்படின்னா மினிமம் ப்ரீமியம் வந்து 30,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது லிமிடெட் ப்ரீமியம் இல்லை ரெகுலர் ப்ரீமியம் நீங்கள் கட்டினீங்கன்னா மினிமம் 3000 ரூபாய், சிங்கிள் ப்ரீமியம் நீங்கள் கட்டணும் அப்படின்னா மினிமம் 30,000லேருந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து வருஷத்துக்கு சொல்கிறாங்க, மாதத்துக்கு கிடையாது. ஸோ இது வந்து மினிமம் ப்ரீமியம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சம்மோஷூட் ஃபேக்டர் பார்த்தோம் இல்லையா, லெவல் சம்மோஷூட், இன்க்ரீசிங் சம்மோஷூட். இப்போ லெவல் சம்மோஷூட் அப்படின்னா சம்மோஷூட் வில் ரிமைன் சேம் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம். அதாவது பாலிசி டேர்ம் முழுவதுமே சம்மோஷூட் வந்து ஒரே சேமாக இருக்குங்க. அதாவது 1 கோடி ரூபா போட்டோம் அப்படின்னா 40 வருஷத்துக்கு நீங்கள் போட்டாலும் அதே 40 வருஷத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் வந்து சேமாக இருக்கும். அது வந்து லெவல் சம்மோஷூடுங்க. இன்க்ரீசிங் சம்மோஷூட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு 5 பாலிசி வருஷத்துக்கு இந்த சம்மோஷூட் வந்து சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் 5வது பாலிசி வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% இன்க்ரீஸ் ஆகுங்க. சரிங்களா? அதாவது 15வது பாலிசி இயர் வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 15th பாலிசி இயர் வரைக்கும் இந்த 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த பேசிக் சம்மோஷூட் வந்து டபுள் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அப்போது நான் 1 கோடி ரூபா போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த பேசிக் சம்மோஷூட் வந்து டபுள் ஆகிற வரைக்கும் 2 கோடி ரூபா வரைக்கும் இந்த இன்க்ரீசிங் சம்மோஷூட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1 கோடி ரூபா நான் என்ட்ரு ஆயிருக்கேன் அப்படின்னா, 1 கோடி ரூபா நான் பாலிசி எடுத்துருக்கேன் அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் அந்த 1 கோடி தான் சம்மோஷூட் இருக்கும். 6வது வருஷத்துலேருந்து எவ்ரி இயருக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ 6வது வருஷத்துக்கு 1 கோடியே 10 லட்சம் இருக்கும், 7வது வருஷத்துக்கு 1 கோடியே 20 வருஷம் இருக்கும். இது மாதிரி நம்ம 15th பாலிசி இயர் வரைக்கும் இந்த இன்க்ரீசிங் சம்மோஷூட் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த லெவல் சம்மோஷூடுக்கும் இன்க்ரீசிங் சம்மோஷூடுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஸோ இந்த 2 இதில் வந்து நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பாலிசி எடுக்கக்குள்ளேயே வந்து சூஸ் பண்ணிக்கணும். பாலிசி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மாற்ற முடியாதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டெத் பெனிஃபிட் வந்து மொத்தமாக தான் வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது, இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் வாங்கிக்கலாம். அது எப்படிலாம் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் 5 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம், இல்லை 10 வருஷத்துக்கு கூட ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம், இல்லை 5 வருஷத்துக்கு கூட வாங்கிக்கலாங்க. சரிங்களா? அப்போ மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, மந்த்லியாக வாங்கணுங்க அப்படின்னா 5000 ரூபா வாங்கணும். 3 மாதத்துக்கு ஒரு வாங்க அப்படின்னா மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 15,000 ரூபா வாங்கணும். 6 மாதத்துக்கு ஹாஃப் இயர்லி மோடாக இருந்ததுன்னா 25,000 ரூபா வாங்கணும். இயர்லி மோடாக இருந்தால் மினிமம் 50,000 ரூபா வந்து இதில் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டெத் பெனிஃபிட் வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. நீங்கள் இல்லை மாதம் எனக்கு கொடுக்கணும் சார், இல்லை வந்து வருஷம் நான் வாங்கிக்கிறேன், இல்லை 3 மாதம் ஒரு வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் எப்படி வேணால் இது நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்றது போல் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சாம்பிள் ப்ரீமியம் பார்த்துடலாம். சரிங்களா?
அதாவது லெவல் சம் அஷ்யூர்டுக்கு சிங்கிள் ப்ரீமியம், லிமிடெட் ப்ரீமியம், அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்டுக்கு சிங்கிள் ப்ரீமியம், லிமிடெட் ப்ரீமியம் எல்லாத்துக்கும் எவ்வளோ ஏஜுக்கு எவ்வளோ பாலிசி டேர்முக்கு எவ்வளோ ப்ரீமியம் நீங்கள் கட்டணும் அப்படின்ற டேபிளர் காலம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் 1க்கு லெவல் சம் அஷ்யூர்டுங்க. அப்போது 20 வயசு உள்ள ஒருத்தவர் 20 வருஷம் பாலிசி டேர்ம் எடுக்கிறார் அப்படின்னா, அவர் ரெகுலராக கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியம் வருது அப்படின்னா 4550 ரூபா வருதுங்க ஒரு வருஷத்துக்கு. அதாவது மாதத்துக்கு கணக்கு பண்ணக்குள்ள மினிமம் நீங்கள் ஒரு 350 ரூபாயிலேருந்து பாலிசி எடுத்துக்கலாம். ஸோ 350 ரூபாயில் 50 லட்ச ரூபாய் அதுக்கு கவரேஜ் வருதுங்க. சரிங்களா? அப்போ ஆனுவலாக பார்த்தீங்க, அதாவது 15 வருஷத்துக்கு நீங்கள் வந்து லிமிடெட் ப்ரீமியம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 5250 ரூபா, 10 வருஷம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 6650 ரூபா. ஸோ அதே மாதிரி இதில் ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெகுலராக கட்டினா எவ்வளோ, லிமிடெட் ப்ரீமியம் 15 வருஷத்துக்கு கட்டினா எவ்வளோ, இல்லை 10 வருஷத்துக்கு கட்டினா எவ்வளோ, இல்லை சிங்கிள் ப்ரீமியமாக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த டேபிளர் காலமில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 2 இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட். ஓகேங்களா? அதுக்கு 20 வருஷம் ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா, 20 வருஷம் பாலிசி டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 5850 ரூபா கட்டினா போதுங்க. சரிங்களா? அதே மாதிரி 15 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறீங்கன்னா அப்படின்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பாலிசி டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 6750 ரூபா கட்டணும். 10 வருஷம் நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா 8550 ரூபா கட்டணும். அதே மாதிரி 30 வயசு கொடுத்துருக்காங்க, 40 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ப்ரீமியமுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே கிளியராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ரிபேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிபேட்ஸ்னால் என்ன அப்படின்னா, 1 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம் அஷ்யூர்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீமியமில் வந்து 1% வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தள்ளுபடி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த தள்ளுபடி வந்து இந்த டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அப் டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டில் எந்த வித தள்ளுபடியும் கிடையாது. 1 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டில் 18% உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 கோடியிலேருந்து 5 கோடி ரூபாய் எடுத்தீங்க அப்படின்னா 33% தள்ளுபடி கொடுக்குறாங்க. 5 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா 40% வரைக்கும் கூட தள்ளுபடி கொடுக்குறாங்க. உண்மையாலுமே இது நல்ல பெனிஃபிட். அப்படி தான் நம்மளுக்கு ஹையர் சம் அஷ்யூர்ட் வேணும் அப்படின்னா கூட தள்ளுபடியோட கூட ப்ரீமியம் நம்ம கட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 16%, 31%, 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் 37%. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இதில் ப்ரீமியமில் தள்ளுபடியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் ப்ரீமியமுக்கு அதே மாதிரி ரிபேட் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 கோடி ரூபாய்க்கு மேலே, 2 கோடி ரூபாய்க்கு மேலே, 5 கோடி ரூபாய்க்கு மேலே. அதே மாதிரி இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்டில் கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து சிங்கிள் ப்ரீமியமில் அந்த ரிபேட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப் டு 30 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் 31லேருந்து 45 வயசு வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஓவராலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து 2 இருக்குங்க. ஒன்று வந்து லெவல் சம் அஷ்யூர்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் இருக்குது. இது ரெண்டுத்தில் இது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விமனுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ரீமியம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்மோக்கருக்கும் நான் ஸ்மோக்கருக்கும் வேறு ப்ரீமியம், அதாவது ஸ்மோக்கருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரீமியம், நான் ஸ்மோக்கருக்கு ப்ரீமியம்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் டெத் பெனிஃபிட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு, இல்லை 15 வருஷத்துக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக மந்த்லியாக வாங்கிக்கலாம், இல்லை வந்து 3 மாதத்துக்கு உதவி வாங்கிக்கலாம், இல்லை வருஷமாக வாங்கிக்கலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி இதில் ஹையர் சம் அஷ்யூர்ட் போனீங்க அப்படின்னா தள்ளுபடியோடு உங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதாவது நம்ம இதில் வந்து பாலிசி வந்து அசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஹோம் லோனுக்கு தனியாக ஒரு பாலிசி வந்து போட சொல்லுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் இந்த பாலிசியை நீங்கள் வந்து அதில் அசைன் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அப்போது டெத் பெனிஃபிட் வந்து உண்மையாகவே இதில் டெத் பெனிஃபிட் வந்து சிங்கிள் ப்ரீமியமுக்கு அதிகமான டெத் கவரேஜ் வந்து இந்த இதில் கொடுக்குறாங்க. மினிமம் வந்து ஒரு 350 ரூபாய்க்கே நீங்கள் இதில் பாலிசி எடுக்கலாங்க. சரிங்களா? உங்களோட வயசு ஒரு 20 வயசாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ணுற செலவு தாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு நம்ம பேக்கெட் பண்ணியே செலவு பண்ணோம் இல்லையா, 350 ரூபா காசு தான். ஸோ அந்த 350 ரூபா காசில் நீங்கள் உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கவரேஜ் உள்ள ஒரு டேர்ம் பிளான் வந்து இதில் கொடுக்குறாங்க. சரிங்களா? உண்மையாகவே இது வந்து எல்லோரும் எடுக்கக்கூடிய ஒரு பிளானு. மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணக்குள்ள எல்ஐசியில் ரொம்ப 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 கம்மியான ப்ரீமியமுக்கு அதுவும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிளானுங்க. எல்லாருமே அவசியமாக இதை எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை, இன்சூரன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ முக்கியமாக இந்த பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பாலிசியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, தெளிவான விளக்கம் கொடுக்குறோம். சரிங்களா? மேலும் இது மாதிரியான வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கும் வரை until then bye bye, insure you. Thank you.